அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி 2 ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஒரு மொஹிட்டோ. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். 4 பீஸ் லெமனும் கொஞ்சம் புதினா தலையும் சேர்த்து நல்லா இடித்து விட்டுக்கோங்க. லெமனில் இருக்க சாரெல்லாம் இறங்கி வரணும், புதினாவில் இருக்கிற ஜூஸஸும் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வெளியே வரணும். இந்த மாதிரி ஒரு கட்டையை வச்சு நல்லா இடிச்சிட்டு இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் வர்றதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரைட் இல்லைன்னா 7up ஏதாவது ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக டபக்குன்னு ஊற்றிடாதீங்க, நுரைச்சிக்கிட்டே வரும். மெதுவாக ஊற்றி அந்த நுரை அடங்குற வரைக்கும் விட்டுட்டு கிளாஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கலந்து விட்டிங்கன்னா அந்த லெமன் ஜூஸும் மின்ட்டோட எக்ஸ்ட்ராக்டும் நல்லா இந்த ஜூஸில் கலந்து வந்துடும். உங்களுக்கு இது சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நிறைய மோஸ்ட்டாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இந்த மொஹிட்டோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்லேயே இதை தயார் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பச்சை மாங்காய் ஜூஸுங்க. இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் பழம் இல்லாமல் பச்சையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட மேல் தோலை மெல்லிசாக நீக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். லேசாக மேலே இருக்க தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாங்காவை நம்ம இன்றைக்கி பீஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் அரை மாங்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு டம்ளர் ஜூஸ்க்கு அரை மாங்காய் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் பீசஸ் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 4-5 புதினா தலையும் கொஞ்சமாக சால்ட்டு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சால்ட் போட்டிங்கன்னா போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இதுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்தும் போது அந்த புளிப்பு இனிப்பு கூட கலந்து டேஸ்ட் கூட்டி கொடுக்கும். அதுக்காகத்தான் அந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துறது. உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேன் கூட கலந்துக்கலாம். இதை வடித்து எடுத்துக்கோங்க. எப்படி இருந்தாலும் மாங்காய் பீசஸ் அரைப்படாமல் இருக்கும். அதனால் நல்லா வடித்து எடுத்து கிளாஸஸில் ஊற்றி வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த மாங்காய் ஜூஸு அப்படியே நம்ம மாம்பழம் ஜூஸ் போட்டால் என்ன டேஸ்ட் வருமோ அந்த டேஸ்ட் கிட்டத்தட்ட இந்த மாங்காய் ஜூஸ்லேயே வருங்க. கூட கொஞ்சம் புதினா தலையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். வெயிலுக்கு இந்த மாதிரி தினம் ஒரு ஜூஸாக நீங்கள் போட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. தினம் நம்ம ஒரே மாதிரி ஜூஸ் கொடுக்காம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நான் இன்னும் நிறைய ஜூஸஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் மட்டும் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.